அன்பார்ந்த உழைக்கும் மக்களே அனைவருக்கும் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்று ஜனவரி 22 இன்று அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கிறாங்க. அப்போ இந்த ராமர் கோயிலுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல்வேறு மக்கள் இந்த ராமர் கோயிலுக்கு போகலான்னு நினைக்கிறாங்க. பல பேருக்கு இந்த ராமர் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி இங்கே என்ன மாதிரியான ஒரு அநீதி நடந்ததுன்றது தெரியாத இருக்காங்க. அப்போது இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை அவங்க பார்க்க தவறிடுறாங்க. வாங்க பார்க்கலாம். ஆயிரத்தி 1949 மசூதிக்குள்ளே நடு இரவில் அத்துமீறி நுழைஞ்சி ராமரோட குழந்தை சிலையை எடுத்துன்னு போய் வைக்கிறாங்க. இதை வச்சவங்க யாருன்னா இன்றைக்கி மத வெறுப்புகளை தூண்டுற ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே அந்த ராமர் சிலையை நைட்டில் எடுத்துன்னு போய் அத்துமீறி வைக்கிறாங்க. அப்போது யோசிச்சு பாருங்கள், அதை வச்சுட்டு அதை வழிபடுற உரிமையை அவங்க கேட்டுகிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ளே யாராவது உக்காஞ்சிக்கிட்டு இது ஏன் வீடு அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஏற்றுக்க முடியுமா? அப்போ என்ன நம்ம பண்ணுவோம்? அவன் தலை மேலேயே 2 தட்டி வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவனை விரட்டுவோம். ஆனால் இந்த கோயிலுக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சவங்களை காவல்துறை அவங்கள கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்கணும். ஆனால் அது பண்ணலை. அது பண்ணாத ஒரு வழக்கு நடந்து கொண்டு இருக்குது. அதே போல் இந்த வழக்கு நடந்துன்னு இருக்க சொல்ல பார்த்திங்கன்னா ஒரு தீர்ப்பு கூட வரலை. அதுக்கு முன்னாடியே என்ன ஆச்சுன்னா திட்டமிட்ட ஒரு ஊர்வலத்தை நடத்தி ஆர்எஸ்எஸ் அந்த மசூதியை பல்வேறு மக்கள் முஸ்லீம் மக்களை கொன்று குவிச்சு அந்த மசூதி கட்டிடத்தை இடிக்கிறாங்க. அப்போது இந்த கட்டிடம் இடிக்க சொல்ல பார்த்திங்கன்னா மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியும் ஊபியில் பாஜக ஆட்சியும் இருந்தது. இது ரெண்டுத்துலேயும் மதவாதிகள் இருந்ததுனால தான் அந்த பாபர் மசூதி அன்று இடிக்கப்பட்டது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த வழக்கு 2 வழக்காக நடக்குது. ஒன்று அத்துமீறிய வழக்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா ராம ஜென்ம பூமியா என்ற வழக்குன்னு சொல்லிட்டு ஒரு நடந்துகிட்டு இருக்குது. அப்போது இந்த வழக்கு ராம ஜென்ம பூமியான்ற வழக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. என்னென்னா இதுக்கு முன்னாடி இங்கே ராமர் கோயில் இருந்ததான்ற ஆய்வு பண்ணுறாங்க. அப்போ அந்த ஆய்வுலாம் பண்ண பேர் பார்த்திங்கன்னா அங்கே ராமர் கோயில் இருந்ததுக்கான அங்கே ஒரு ஆதாரம் கூட இல்லை. அதேமாரி அதை உறுதியும் எதுவுமே பண்ண முடியல. அப்போ அந்த நிலைமையில் இருக்க சொல்ல அந்த நீதிபதி என்ன சொல்கிறாரு பார்த்திங்கன்னா ஒரு மத நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அப்போது இது எப்படிப்பட்ட அப்பாட்டமான ஒரு தீர்ப்புன்னு நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா நீதிபதிகளோட பாத்திரன்றது மிகப்பெரிய அளப்பரியது. அப்போ இவங்களோட அநீதி, இவங்களுடைய அப்பட்டமான தீர்ப்பு என்பது எவ்வளோ மத ரீதியான ஒரு தீர்ப்பாக இருக்குதுன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்க சொன்ன இந்த ராமாயணத்தை நீங்கள் ஆய்வு பண்ணாலே, அதாவது அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு யுகம், ராமாயணன்றது ஒரு யுகம். அந்த யுகத்தில் பார்த்திங்கன்னா 12 லட்சத்துக்கு முன்னாடி வாழ்ந்தன்ற மாரி அந்த யுகத்தில் சொல்கிறாங்க. ஆனால் மனிதன் 2 காலில் நடக்க ஆரம்பித்து 2லேருந்து 3 லட்சம் வருஷம்தான் இருக்கும். ஆனால் இவங்க சொல்கிறபடி பார்த்தா அப்போல்லாம் மனுஷன் இருந்திருப்பானே ஒரு டவுட்டு தான். அப்போவே எப்படி ஒரு மனுஷன் இருப்பான், இதுமாரி இவ்வளோ விஷயங்களை செஞ்சான், ராமர் அந்த காலத்திலே இருந்தான்றது எப்படிப்பட்ட ஒரு கற்பனையான ஒரு அப்பட்டமான ஒரு கதைன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அப்போது அப்படியாப்பட்ட ஒரு கதைக்கு இவங்க ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளோ ஒரு கேடுகட்டதனமான விஷயம். இன்று ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த கும்பல் இன்றைக்கி இந்தியா முழுக்கவே ஒரு இந்திராஷ்டிரத்திற்கான நாடாக இன்றைக்கி பல்வேறு வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. அதோட திறப்பு ஒரு விஷயந்தான் பார்த்திங்கன்னா இந்த ராமர் கோயில்ன்றது. இன்றைக்கி பல்வேறு இந்துத்துவத்துக்கான வேலைகளை பயங்கரமாக செஞ்சிட்ருக்காங்க. அன்று எப்படி பார்த்திங்கன்னா மோடி தலைமையில் முஸ்லீம் அழிப்பு படுகொலை நடந்ததோ, இன்று பார்த்திங்கன்னா ஊபியில் ஒரு யோகி ஆதித்யநாத் அரசில் பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் வீடுகளை இடித்து ஒரு புல்டோசர் ஆட்சி நடக்குதோ, அதே போல் தான் இந்த பாபர் மசூதி என்ற நிகழ்வும் நடந்திருக்கு. அப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல்வேறு மசூதிகளை இன்றைக்கி பார்த்திங்கன்னா இலக்கு வச்சுருக்காங்க. அவங்களுடைய இலக்குன்றது பார்த்திங்கன்னா பல்வேறு மசூதிகளை இடிச்சிட்டு ஒரு இந்துத்துவத்துக்கான நாடுகளை உருவாக்கணும் என்ற அடிப்படை தான் அவங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. அப்போது யோசிச்சு பாருங்கள் மக்களே, நம்ம இந்த ராமர் கோயிலுக்கு போகலான்றோம், இல்லை இந்த ராமர் கோயிலை பற்றி நம்மளுக்கு அதோட வரலாறு தெரியலன்றோம். அப்போது இது தெரியலன்றது எவ்வளோ பெரிய நம்மளுக்கு ஒரு
கேவலமான விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த ராமர் கோயில் கட்டுறதுக்கு எவ்வளோ பேர் முஸ்லீம் மக்களை வந்து கொன்று குவிச்சாங்க, எவ்வளோ ஒரு கலவரங்களை நடத்துனாங்க. இது வந்து முஸ்லீம் மக்களுக்கு ஏற்பட்ட அநீதி. இது நம்ம ஏதோ ஒரு வார்த்தையில் இல்லை இதுக்கு முன்னாடி மாபர் மசூதி இருந்தது அதனால் இப்போ ராமர் கோயில் கட்டதெல்லாம் நாங்கள் போகலன்றது ஒரு மத சார்பற்ற ஒரு விஷயங்களை வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க. ஆனால் நம்ம இந்த வரம்புக்குள்ளே நிறுத்த முடியாது. அவங்களுடைய வரலாற்றை நம்ம எடுத்து சொல்லணும். எவ்வளோ மக்கள் வந்து கொன்று குவிக்கப்பட்டாங்க, தொடர்ந்து எப்படி சிறுபான்மையர் மீதான தாக்குதல் அதிகரிச்சிட்டு இருக்குது, எந்த அளவுக்கு வந்து அந்த பாபர் மசூதிகளை வந்து திட்டமிட்டு அத்வானி என்ற தலைமையில் பார்த்திங்கன்னா அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அப்போது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் வழங்கலை. நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, அவங்க இடித்ததற்கான எந்த சாட்சியங்களும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஒரு புனிதரலாக்கி வந்து விட்டுது. அப்போ யோசிச்சு பாருங்கள் மக்களே, இப்படியாப்பட்ட இவ்வளோ பிணங்கள், முஸ்லீமோட பிணங்கள் மற்றும் அவங்களுடைய ரத்தத்தை குடித்த இந்த ராமர் கோயில் நம்மளுக்கு தேவையா? இது வரைக்கும் மக்கள் யாருமே அந்த மசூதியை இடிச்சுட்டு ராமர் கோயில் கட்டணுன்றது மக்கள் யாரும் சொல்லலை. அங்கே ராமர் கோயில் வரணும்னு வந்து மக்கள் யாரும் சொல்ல. இது எல்லாமே திட்டமிட்டு இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் செய்த ஒரு கொலை செயல் தான் இந்த ராமர் கோயில். அப்போ அப்படியாப்பட்ட ராமர் கோயிலுக்குள்ளே நம்ம போக சொல்ல நம்மளுக்கு அந்தளவுக்கு குற்ற உணர்ச்சி இருக்காதா? நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த குற்ற உணர்ச்சி இருக்கும். நம்ம உள்ளே போக சொல்லவே நம்மளுக்கு ஒரு கோபம் வரணும். ஐயோ, இதுக்கு முன்னாடி இருந்த பாபர் மசூதி இங்கே எப்படி வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற மக்களை கொன்றுக்கு வச்சு எப்படி அப்பட்டகமாக அபகரிக்கப்பட்டது இந்த இடம், அப்போ அதுக்குள்ளே போகணுமா அப்படின்றது நம்மளுக்கு யோசனை இருக்கணும். ஏன்னா இந்த ராமர் இன்றவர் இந்த தேசத்துக்கே ஒரு அவமான சின்னம் தான் அவரு. ஏன்னா அவரு தலைமையில் தான் பல்வேறு மக்கள் சாவுறாங்க, பல்வேறு அநீதிகள் இழைக்கப்படுது. அப்போ அப்படியாப்பட்ட ராமர் நம்மளுக்கு தேவையான்னு நீ யோசிச்சு பாருங்கள் மக்களே. இந்துக்கள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சாதியத்தையோ இந்த வர்ணாசிரமத்தையோ தூக்கி பிடிச்ச ஆள் யாருன்னா அது ராமன் தான். அப்போது அப்படியாப்பட்ட ராமன் நம்மளுக்கு தேவையா? இன்றைக்கி ராமர் பேரை சொல்லி தான் இன்றைக்கி சிறுபான்மையர் மீதான தாக்குதல் அதிகரிச்சிட்டு இருக்குது. இன்றைக்கி தலித்களை அடிக்கிறான், கொடுமைப்படுத்துகிறான், பல்வேறு சித்திரவதைகளை செய்கிறான். யார் பேரில்? ராமர் பேரில். இன்றைக்கி முஸ்லீம் மக்களை கொன்று குவிக்கிறாங்கன்னா யார் பேரில்? அது ராமர் பேரில் தான். அப்போது அப்படியாப்பட்ட ராமர் நம்மளுக்கு தேவையா? பார்த்திங்கன்னா லீவு விடுறாங்க. அந்த ஒரு நாள் யாராவது இறந்தாங்கன்னா அவங்கள அடக்கம் செய்யக்கூடாதுன்னு ஒரு உத்தரவை வந்து பிறப்பிக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், சிறுபான்மையரை வந்து சாவை அடிச்சுட்டு தான் ஒரு ராமர்ன்றவரை புனிதரமாக ஆக்குறாங்க, ஒரு பெரிய வந்து கடவுளாக ஆக்குறாங்க. அப்போது அப்படியாப்பட்ட கடவுளை நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? அப்போது நம்ம வந்து தொடர்ந்து மக்களே நம்ம தொடர்ந்து இந்த ராமர் கோயிலை வந்து புறக்கணிக்கணும். இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலை விரட்டி அடிக்கணும். இன்றைக்கி சிறுபான்மையர் மக்கள் மீதான பல்வேறு தாக்குதல்கள் அதிகரிச்சிட்டு இருக்குது. இன்று நாட்டையே சூறையாடி வரும் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் அம்பானி அதானி பாசிசத்தை சேர்ந்து வீழ்த்தணும். நன்றி.